வேறு எந்த நாட்டிலே அப்படி நடந்துன்னா அந்த மந்திரியை தூக்கி அடிச்சிருப்பாங்க. இதே காங்கிரஸ் கவர்மெண்ட் நடந்துதான் என்றைக்கோ தூக்கி அடிச்சிருப்பாங்க. பெற்றோர்கள் வந்து தங்கள் குழந்தைகள் நீட்டு படிப்புக்கு தயாராவதை பார்த்து கண்ணீர் வடிக்கிறார்கள். 16 மணி நேரம் 18 மணி நேரம் இந்த குழந்தைங்க படிக்குது. லட்சக்கணக்கில் பெற்றோர்கள் செலவு செய்கிறாங்க. கடைசியில் பேப்பர் லீக் ஆகுதுன்னு கூசாமல் கூலாக சொல்லிட்டு போகிறானுங்க. தம்மோட நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பண்ணியிருந்தாரு. அமீர்கான் கூட பரவாயில்ல, ஒரு ரியல் ஹீரோவாக இருந்துட்டு போகிறாரு. பட் இவர் வந்து சிஎம்மாக இருக்கார், இவரும் பேசலையே அப்படின்ற விஷயத்த அவங்க வந்து அங்கே வந்து வைக்கிறாங்க. எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, அமீர்கான் வந்து 3 Idiot படத்தில் வந்து சோனம் வம்சோட ரோல் நடிச்சிருந்தாரு, ரான்சோவா அப்படின்னு. அதே படத்தை நண்பனா டப் பண்ணும்போது நீங்கள் தான் லீட் ரோல்லே நடிச்சிருந்தீங்க. அப்போ நீங்கள் ஒரு ஆக்டரா கூட இல்லை, ஒரு லீடராக இப்போ எவ்வளோ வாய்ஸ் அவுட் பண்ணலாம். பட் நீங்கள் அந்த வாய்ஸ் அவுட்டை இது வரைக்கும் கொடுக்கவே இல்லை. ஒரு சிங்கிள் ப்ரெஸ் நோட் கூட இல்லை. உங்கள் பொலிட்டிக்கல் வியூ வந்து என்ன வேணா இருக்கலாம், இவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கலாம், இவங்க சப்போர்ட்டா இல்லாம இருக்கலாம். பட் இப்படி ஒரு விஷயம் நேஷனல் லெவல்ல நடக்கும் போது நீங்க ஏன் இதை பத்தி எதுவுமே பேசாம இருக்கீங்க? மோடி கவர்மெண்ட் செய்யக்கூடிய இந்த மினிமம் பிராயச்சித்தம் வந்து மந்திரியை ராஜினாமா பண்ணுறது இல்லை டிஸ்மிஸ் பண்ணுறது. இந்த மினிமம் அவர் ஒன்றும் தூக்கில் போடுன்னு சொல்லலை. இந்த மணிப்பூர் 5 வருஷமாக எரியுது. இப்படி ஒரு வெக்கங்கட்ட அரசு, இப்படி ஒரு வெக்கங்கட்ட பிரதமர், இப்படி ஒரு வெக்கங்கட்ட பார்லிமெண்ட்டு, ஒரு ஷேம்லெஸ் சமூகம். அதுக்கு பிறகு அந்த கவர்மெண்ட்டை ஓட்டு போட்டு 3வது தேர்ந்தெடுக்கிறான். இந்த நாட்டோட மிகப்பெரிய பிரச்சனைகளில் ஒன்று இன்னும் வேலையில்லா திண்டாட்டம். ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களிலேயே பெரிய துன்பம் வேலையில்லா திண்டாட்டம் தான் அப்படின்னு மார்ட்டின் லூத்தர் கிங் சொன்னார். சரிங்க, திமுக வேணாம், ஸ்டாலின் வேணாங்க, யாருங்க அடுத்து ஆல்டர்னேட்டிவ் இல்லையாங்கன்னாங்க. யாருமே வந்து விஜய் ஆல்டர்னேட்டிவ்னு முழுதும் நம்பலை. ஏன் விஜயே நம்பலை. அவங்களே 60 சீட்டு வரும் தான் நினச்சிட்டு இருந்தேன். கேட்கல. புதுசாக வந்த ஒருத்தர் கேட்குறாரு. இன்றைக்கி போலீஸ் வந்து அடித்து துரத்துது அவங்கள. மிருகத்தனமாக டெல்லி காவல்துறை நடந்து கொண்டிருக்கிறது. அதான் நான் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு நினச்சேன். இந்த லட்டி சார்ஜை பார்த்தோன்னா போலீஸோட உண்மையான முகம் எங்களுக்கு தெரியுது. இந்த சிஸ்டத்து மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை. நான் எதுக்கு ஐபிஎஸ் ஆகணும் அந்த அம்மா சொல்லுது. பாகிஸ்தான் ஐஎஸ்ஐ தான் காங்கிரஸ் சிஜேபிக்கு பின்னால் இருக்குன்னு வழக்கம் போல் ஒரு கதையை கப்சா கட்டுற கதையை இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. அரசு இதை கையாளக்கூடிய முறை மிக மிக தவறானது. பேசி பிரச்சனை தீக்கெல்லாம் என்கிட்ட கிடையாது. நான் பேசுவேன், நீ கேட்கணும். அப்பட்டமான சர்வாதிகாரம். ஜனநாயகத்தின் பெயரால் இந்தியாவில் நடப்பது சர்வாதிகார ஆட்சி. இல்லை, 20,000 கோடி ரூபாயில் பார்லிமெண்ட் கட்டி ஜனங்களோட பிரச்சனை எதுவுமே டிஸ்கஸே பண்ண மாட்டேன், வெறும் புதுசாக பில்லு மட்டும் தான் கொண்டு வரணும். எதுக்கு அந்த பார்லிமெண்ட்னு கேள்வி இருக்குது. எதுக்கு அந்த பார்லிமெண்ட், எதுக்கு எம்பி, எதுக்கு பிரைம் மினிஸ்டர்? நமக்கு ஆரோக்கியம் தரும் விஷயம் எல்லாமே சுத்தமாக தான் இருக்கணும். லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயனா பிரீமியம் டேட்ஸ். நாலு சேனலுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அது குறித்து விவரிக்க மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் நம்ம இணைந்திருக்கார். வணக்கம் சார். சார் வணக்கம் சார். டெல்லியில் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்துகிட்டு இருக்குது. யார் பெரிய வரலாற்று ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா, நேதாஜி வந்து டெல்லி சலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொட்டஸ்ட்டை வந்து கையில் எடுத்திருந்தார். அது ஒரு மிகப்பெரிய வெற்றி கொடுத்துருந்துச்சு. இப்போ இளைஞர்கள் சிஜேபி அப்படின்ற ஒரு அமைப்பின் சார்பில் இந்த இளைஞர்கள் சன்செட் சலோ அப்படின்னு சொல்லிட்டு நேற்று பார்லிமெண்ட்டை நோக்கி நகர்ந்துருக்காங்க. பார்லிமெண்ட்டில் எம்பி, மினிஸ்டர்ஸ், பிரைம் மினிஸ்டர் உட்பட உடனே எவாக்குவேட் பண்ணிட்டு வெளில போகிறாங்க. பார்லிமெண்ட்டில் ஒரு பெரிய கலவரமே நடக்குது. இது எதை காட்டுது? இல்லைங்க, இது வந்து பிரதான எதிர்க்கட்சிகளுடைய தோல்வியை காட்டுது. இப்போ காக்ரோச் ஜனதா பார்ட்டின்றது எப்படி வருது? ஒரு வழக்கில் இந்திய தலைமை நீதிபதி துரதிருஷ்டவசமாக தேவையில்லாமல் தன் நிலை குறித்த தான் இருக்கக்கூடிய உயர்ந்த நிலை குறித்த அந்த ஒரு பொறுப்பு குறைந்த விதத்தில் பேசிய வார்த்தைகள், சில கர்ப்பாம்பூச்சிகள் வந்து காக்ரோச்சஸ் வந்து பேராசைட்ஸு அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து வழக்கு போடுறாங்க. வேலை வெட்டி கிடையாது அவங்களுக்குன்னு சோஷியல் மீடியாவில் இருக்காங்கன்னு. இந்த நாட்டோட மிகப்பெரிய பிரச்சனைகளில் ஒன்று இன்னும் வேலையில்லா திண்டாட்டம். நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியர் சொன்ன மாதிரி ஒரு மனிதனோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள்லேயே பெரிய கஷ்டம் வேலையில்லா திண்டாட்டம். மற்ற எல்லா துன்பங்களும், அம்மா அப்பா செத்துட்டாங்க, காதலி செத்துட்டா, காதல் தோல்வி அல்லது வியாதி வந்துடுச்சு, அப்பெல்லாம் கூட ஒரு மனிதனால் வந்து தாங்கி நிற்க முடியும். அதை வந்து எதிர்கொண்டு நிற்க முடியும். ஆனால் வேலையின்மை, அன்எம்ப்ளாய்மெண்ட்ன்றது அவனுக்கு எதிர்காலம் இருக்குதா இல்லையான்ற ஒரு கேள்வி எழுப்பி அவனுடைய முதுகெலும்பியை முறித்து விடுகிறது. ஆகவே ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களிலேயே பெரிய துன்பம் வேலையில்லா திண்டாட்டம் தான் அப்படின்னு மார்ட்டின் லூத்தர் கிங் சொன்னார். இந்திரா காந்தி பிரதமராக இருக்கும்போது சொன்னாங்க, அன்எம்ப்ளாய்மெண்ட் இஸ் த பேன் ஆஃப் BAN பேன் ஆஃப் அ நேஷன், சாபக்கேடுனாங்க. அது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இருக்கிற துன்பங்கள்லேயே, வாழ்க்கையோட துன்பங்கள்லேயே முதன்மையான துயரமாக கருதப்படுவது வேலையில்லா திண்டாட்டம்.
அந்த இளைஞர்களை பார்த்து பேராசைட்டு கர்ப்பாம்பூச்சின்னு இந்தியாவோட தலைமை நீதிபதி சொல்கிறாருன்னா அது எவ்வளோ பெரிய ஒரு பொறுப்பற்ற பேச்சு. அது உடனே அதுக்கு எதிர்வினை வந்தோன்னே 2 நாளில் அவரே மாற்றி பல்ட்டி அடித்து பேசினார். நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை, இந்திய இளைஞர்கள் மீது எனக்கு நம்பிக்கை இருக்குது. அப்போ எங்கேயோ ஒன்று அவருக்கே குத்துதில்லை தலைமை நீதிபதிக்கே. அது தொடர்ச்சியாக அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஒன்று வருது. அவங்க இந்த பிரச்சனையை இப்போ தர்மேந்திர பிரதான் ராஜினாமா பண்ணணுன்றத இந்தியாவின் பிரதான எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி சாகுமுறை உண்ணாவிரதம் இருந்திருக்கணும், அல்லது அதற்கு இணையான போராட்டத்தை நடத்தியிருக்கணும். ஜந்தர் மந்திர கலங்கடிச்சிருக்கணும், எதிர்க்கட்சிகள் அத்தனை பேரும் ஒழுங்கு சேர்ந்துருக்கணும், ஒன்றாக இணைஞ்சிருக்கணும். இவங்க செய்ய தவறியதை புதியதாக வந்த ஒரு அமைப்பு, சரியாக அந்த அமைப்புக்கு கட்டமைப்புகள் கூட கிடையாது, அவங்க செய்கிறாங்க. அதில் லடாக்கோட மனித உரிமை செயற்பாட்டாளர் சோனம் வாங்சுக் அவர் கலந்துக்கிறார். 20 நாள் வந்து உண்ணாவிரதமாக இருக்காங்க. இதெல்லாம் வந்து பிரதான எதிர்க்கட்சிகளுடைய தோல்வி. நாளைக்கு பிஜேபி வேணான்னு மக்கள் தீர்மானித்து 29 தேர்தலில் பிஜேபியை தூக்கி எறிந்தால் மாற்றாக அரசு அமைக்கக்கூடியது காங்கிரஸோ அல்லது இப்போ இருக்கக்கூடிய கட்சிகளோ கிடையாது. புதிதாக வரக்கூடிய ஒருவர் ஆட்சி அமைப்பார் என்று எண்ணுவதற்கு, என்று கருதுவதற்கு, என்று நம்புவதற்கு இந்த சம்பவம் ஒரு சாட்சியமாக இருக்கிறது. உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் நடந்த மாதிரி திமுக வேணான்னா அண்ணா திமுக, அண்ணா திமுக வேணான்னா திமுகன்னு கடந்த ஆண்டு இதே காலகட்டங்களில், இந்த ஆண்டு ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் மாதங்களில் கூட சில நண்பர்களிடம் பேசும்போது, சரிங்க திமுக வேணாம், ஸ்டாலின் வேணாங்க, யாருங்க அடுத்து ஆல்டர்னேட்டிவ் இல்லையாங்கன்னாங்க. யாருமே வந்து விஜய் ஆல்டர்னேட்டிவ்னு முழுதும் நம்பலை, என் விஜயே நம்பலை. அவங்களே 60 சீட்டு வரும் தான் நினச்சிட்டு இருந்தேன். இப்போ தேசிய அளவில் இதை விஸ்தரித்து பார்க்கும்போது காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட இந்த அணுகுமுறை, இந்த தர்மேந்திர பிரதான் ராஜினாமா பண்ணணுன்றது நடைபெற்ற துன்பியல் நாடகத்துக்கு, அதாவது நீட் பேப்பர் 2 வருடங்களாக லீக் ஆனதுக்கு ஒரு மினிமம் பரிகாரம் இந்த கவர்மெண்ட், மோடி கவர்மெண்ட் செய்யக்கூடிய இந்த மினிமம் பிராயச்சித்தம் வந்து மந்திரியை ராஜினாமா பண்ணுறது இல்லை டிஸ்மிஸ் பண்ணுறது. இந்த மினிமம் அவர் ஒன்றும் தூக்கில் போடுன்னு சொல்லலை. தார்மீக ரீதியில் அவர் ராஜினாமா பண்ணணும், இல்லை அவரோட துறையாவது நீ மாற்றணும். தர்மேந்திர பிரதான் அந்த பதவியில் ஒட்டி கொண்டிருப்பது வெட்கக்கேட்டின் உச்சம். ஒரு நொடி கூட அந்த பதவியில் அவர் இருக்கக்கூடாது. வேறு எந்த நாட்டிலே அப்படி நடந்துன்னா அந்த மந்திரியை தூக்கி அடிச்சிருப்பாங்க. இதே காங்கிரஸ் கவர்மெண்ட் நடந்துதான் என்றைக்கோ தூக்கி அடிச்சிருப்பாங்க. எத்தனை லட்சக்கணக்கான இளைஞர்களோடு அவர் விளையாடி கொண்டிருக்கிறார். நீட் தேர்வு என்பது எவ்வளோ கடினமானது. பெற்றோர்கள் வந்து தங்கள் குழந்தைகள் நீட் படிப்புக்கு தயாராவதை பார்த்து கண்ணீர் வடிக்கிறார்கள். 16 மணி நேரம் 18 மணி நேரம் அந்த குழந்தைங்க படிக்குது. லட்சக்கணக்கில் பெற்றோர்கள் செலவு செய்கிறாங்க. கடைசியில் பேப்பர் லீக் ஆகுதுன்னு கூலாக சொல்லிட்டு போகிறானுங்க. ஒரு தடவை இல்லை, 2 தடவை நடந்திருக்குது. இல்லை ஆக்சுவலி என்னென்னா பேப்பர் லீக் ஆகிறது கவர்மெண்ட் ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணுது. பட் என்ன அப்படின்னா அந்த எக்ஸாமுக்கு அவங்க போகிறப்பவே நான் அவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி அனுப்புகிறாங்க. அது எதுக்கு? இதுக்கு முன்னால் இந்தியாவில் டாக்டர்ஸை ப்ரிப்பேர் பண்ணதே இல்லையா? எதுக்காக இவ்வளோ தூரம் அந்த ஸ்ட்ரெஸ்னஸ் கொடுக்கணும்? சரி, ஓகே, அது வேற, அது வேற கூட அவ்வளோ செக் கிடையாது. யூபிஎஸ்சி கூட அவ்வளோ செக் கிடையாது. வெறும் ஹால் டிக்கெட்டு இது ஆதார் கார்டையும் காமிச்சாங்கன்னா போயிட்டே இருக்கலாம். இங்கே இவ்வளோ தூரம் வந்து அதை கடினமானதாக மருத்துவ தேர்வை ஏன் மாற்றணும்? இந்த நீட்டே இல்லாத காலகட்டத்தில் வெறும் +2 அந்த காலத்தில் பியூசி மார்க்கை வச்சு தானே உலகின் மிகச்சிறந்த மருத்துவர்களை எல்லா துறைகளிலும், எல்லா ஸ்பெஷாலிட்டிலையும், நியூரோ சர்ஜன்ஸு, ஜென்ரல் ஃபிசிஷியன்ஸு, உளவியல் சைக்கியாட்ரிஸ்ட்டு, ஆர்த்தோபெடிக் சர்ஜன்ஸு, தோல் பொருள் ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட்டு, ஐ ஸ்பெஷலிஸ்ட்டு, இந்த மாதிரி உலகின் ஆகச்சிறந்த மருத்துவர்களை வந்து வெறும் +2 10th +2 பியூசி மார்க்கை வச்சு தானே நம்ம தேர்ந்தெடுத்தோம். எனவே அது வேறு சப்ஜெக்ட். அது 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 அதுக்குள்ளே இப்போ போக முடியாது. மெரிட்ஸ் ஆஃப் த மெரிட் நீட்டுக்கு போகிறது தேவையற்றது. இப்போ இவ்வளோ பெரிய ஒரு துயர சம்பவம் நடந்திருக்குது. அந்த மந்திரியை ராஜினாமா பண்ணுன்னு கேட்குறது ஒரு மினிமம். அதை கேட்குறதுல என்ன தப்பு இருக்குது? பிரதான எதிர்க்கட்சி அதை கேட்டிருக்கணும், கேட்கல. புதுசாக வந்த ஒருத்தர் கேட்குறாரு. இன்றைக்கி போலீஸ் வந்து அடித்து துரத்துது அவங்கள. மிருகத்தனமாக டெல்லி காவல்துறை நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் வந்து பேட்டி கொடுக்குறாங்க அப்படின்னா நான் ஐபிஎஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி யூபிஎஸ்சி படிச்சுட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் இந்த சிஸ்டம் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பேட்டி கொடுக்குறேன். அதான் நான் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு நினச்சேன். இந்த லட்டி சார்ஜை பார்த்தோன்னா போலீஸோட உண்மையான முகம் எங்களுக்கு தெரியுது. இந்த சிஸ்டத்து மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை. நான் எதுக்கு ஐபிஎஸ் ஆகணும்? அந்த அம்மா சொல்லுது யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட். இதுதான் மோடி கவர்மெண்ட்டோட கிஃப்ட் டு இந்தியன் யூத். நேம் பேட்சஸ் இல்லை, அங்கே இருக்கிற போலீஸ் பர்சன்ஸோட நேம் பேட்சஸ் இல்லை. அப்போ எதுக்கு? அப்போ நீ நேம் பேட்சை கட்டி வச்சுட்டு ஏன்டா போகிற? அதே மாதிரி அந்த லத்தீஸில் நெயில்ஸ் வச்சுருக்காங்க, டியர் கேஸ் போட்டிருக்காங்க. அந்த டியர் கேஸ் வந்து பார்த்தோன்னா எக்ஸ்பைர்டு டியர் கேஸ். அப்போ அது எவ்வளோ தூரம் வந்து ஸ்மெல் வரும் உங்களுக்கு? அது எவ்வளோ ஹார்ம்ஃபுல்லாக இருக்கும்? அப்போ எவ்வளோ ஹார்ம்ஃபுல்லு?
பாடம் கற்றுக் கொடுக்கணும், சொந்த நாட்டு மக்களை சித்திரவதை பண்ணணும்னு தானே இந்த போலீஸ் இயங்குது. அது இல்லாமல் உண்ணாவிரதம் போராட்டம்ன்றாங்க. அவங்க வந்து இப்போ நார்மலாக வந்து ப்ரொட்டஸ்ட்டோ இல்லை கலவரம் பண்ணவோ இல்லை ஆர்ப்பாட்டம் பண்ணவோ வரல. அவங்க பாட்டுன்னு ஜந்தர் மந்தரில் உண்ணாவிரதம் இருந்தாங்க. அங்கே இருந்தவங்கள இப்போ இவங்களே ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து ஒரு இடத்துக்கு மாற்றுறாங்க. அதனால வந்து ஒரு ஒரு வயலன்ஸ் வந்து எரப்ட் ஆகுது. அதன் தொடர்ச்சியாக அது நடக்குது. நேற்று நடந்த அந்த இடத்துல வயலன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ட்ரிகர் பண்ணது போலீஸ் சைட்லேருந்து தான் வந்து டியர் கேஸ்லாம் போட்டிருக்காங்க. எல்லாமே கலாச்சி விட ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுதான் அந்த பர்பஸ்ஃபுல்லாக செய்கிறாங்க அது அவங்க. தெரியல, சமூக கொந்தளிப்பு அதிகமாகி கொண்டிருக்கிறது என்பதை மோடி அரசு உணரவில்லை. இப்போ புதுசாக இன்னொரு கம்பி கட்டுற கதை இன்னைக்கு காலையிலேருந்து என்ன ஓடுதுன்னா, பாகிஸ்தான் ISI தான் காங்கிரஸ் CJPக்கு பின்னால் இருக்குன்னு வழக்கம் போல் ஒரு கதையை கப்சா கட்டுற கதையை இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. கோடிக்கணக்கான இளைஞர்களோட எதிர்காலத்தோட அடுத்த தலைமுறையோட மோடி அரசு விளையாடி கொண்டிருக்கிறது. ஆகவே இது ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு போக்கு. மக்கள் இந்த சிஸ்டத்து மேலே, இப்போ சொன்னீங்க அந்த UPSC ஆஸ்பிரண்ட், இந்த போலீஸ் லாட்டி சார்ஜுக்கு பிறகு நான் IPS ஆஃபீஸர் ஆகணும்னு நினச்சேன், இந்த சிஸ்டத்து மேலே இந்த நம்பிக்கை போயிடுச்சு, இந்த கொடூரத்தை செய்கிறதுக்கு எதுக்கு நான் IPS ஆஃபீஸர் ஆகணும், அந்த எண்ணம் வருதில்ல. அப்போ சிஸ்டம் வந்து கிராக் ஆகுது. மோடி அரசோட மிகப்பெரிய அருட்கொடை அதுதான். சிஸ்டம் வந்து கிராக் ஆகிட்டு இருக்குது. இது ரொம்ப ஆபத்தான போக்கு. ஏற்கனவே மோடி பிரைம் மினிஸ்டர் ஆகிறப்போ ஹார்திக் பட்டேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா குஜராத்தில் ஒரு மிகப்பெரிய போராட்டம் பண்ணிட்டு பேக்வர்ட் கம்யூனிட்டிக்கான அந்த கேட்டு அவரும் இதே மாதிரி ஃபோர்ஸ்ஃபுல்லாக தான் வந்து பண்ணி அது மொத்தமாக ஒரு சர்தார் பட்டேலுக்கு சிலையை வச்சு அந்த அவங்களோட ப்ரொட்டஸ்ட்லாம் மொத்தமாக வந்து முடிச்சு விட்டாங்க. அந்த மாதிரி தான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது. இது கோடானு கோடி இந்திய இளைஞர்களின் எதிர்காலத்துடன் மோடி அரசு விளையாடி கொண்டிருக்கிறது. மெடிக்கல் எக்ஸாமுக்கு நீட்டுக்கு இவ்வளோ கடினமெல்லாம் வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அது வைக்கிறது பிரச்சனை கிடையாது. உள்ள போறதாவது ப்ராப்பரா நடக்குதா? அதுக்கு மத்தியில் பேப்பர் லீக்ன்றது மன்னிக்க முடியாத குற்றம். என்னை பொறுத்த வரைக்கும் பேப்பர் லீக் ஆனதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து ஆல்ரெடி எக்ஸாம் எழுதினவங்கள மாற்றி கம்மியாக இருக்க மார்க் எழுதி வைக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வெல் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு காலேஜில் சேர்ந்து அந்த இடத்துலேருந்து அவங்க வந்து திருப்பி நான் வந்து வாபஸ் வாங்கிடுறேன்ற மாதிரி போயிடுறாங்க. அந்த சீட்டு வேற ஒரு ஒழுங்காக படிக்காத ஒருத்தனுக்கு போகுது. படித்து பாஸ் பண்ண பல பேருக்கு அந்த சீட்டு கிடைக்கிறது. அதுதான் அது உள்ளே இருக்க முரண்பாடு. எனவே அரசு இதை கையாளக்கூடிய முறை மிக மிக தவறானது. பேச்சுவார்த்தை கூப்பிட்றாங்க, நட்டாவை பார்த்துருக்காங்க. விரைவில் போராட்டம் முடிவுக்கு வருவது நல்லது. பட் இந்த ஒரு அடக்குமுறை வந்து மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அப்கமிங்கில் ஒரு 5 ஸ்டேட் எலெக்ஷன்ஸ் இருக்குது. நியர்பை அதை பற்றி கவலை இல்லைங்க, அதை பற்றி கவலையே இல்லை. நான் எப்படியாவது ஜெயிச்சிடலாம். இப்போ வந்து இன்னும் 6 மாதத்தில் வேறு ஏதாவது பெரிய பிரச்சனையை, இஸ்லாமியர்களுக்கு எதிரான பெரிய பிரச்சனையை கிளப்பி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த BJP ஆளக்கூடிய எல்லா மாநிலங்கள்லேயும் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பெருசாக பூதகரமாக கிளப்பி விட்ருவாங்க. ஒரு இஷ்யூவை சால்வ் பண்ண முடியலன்னா அரசு எந்திரங்கள் காலகாலமாக கையாளக்கூடிய தந்திரம் என்பது அதை விட பெரிய இஷ்யூவை கிளப்பி விட்டுறது. இருகோடுகள் தத்துவம். சின்ன கோடை பெருசாகிறதுக்கு பெரிய கோடு தனியாக போட தேவையில்லை. சின்ன கோடை சின்னதாகிறதுக்கு பக்கத்தில் பெரிய கோடு போட்டால் போதும். இருகோடுகள் தத்துவம்வாங்க. அந்த கோடுகள் இதுதான் இப்போ நடக்க போகுது. இந்த பிரச்சனைலேருந்து வேறு எதையாக கவனித்து திருப்பி விட்ருவோம். இந்த மணிப்பூர் 5 வருஷமாக எரியுது. இப்படி ஒரு வெக்கங்கட்ட அரசு, இப்படி ஒரு வெக்கங்கட்ட பிரதமர், இப்படி ஒரு வெக்கங்கட்ட பார்லிமெண்ட்டு, ஒரு ஷேம்லெஸ் சமூகம். அதுக்கு பிறகு அந்த கவர்மெண்ட்டை ஓட்டு போட்டு 3வது தேர்ந்தெடுக்கிறான். ஒரு பெண்ணை நிர்வாணமாக நடுத்தரில் நடத்தி கூப்பிட்டு போகிறாங்க. ரத்தம் கொதிக்கலை உனக்கு? அதுக்கு பிறகு ஒரு பிரதம மந்திரி இன்ன வரைக்கும் அங்கே போய் பார்க்காத ஒரு பிரதமர் இறந்தும் போயிட்டாங்க. அந்த அம்மா இறந்தும் போயிட்டாங்க. இது நாடா? இது சுடுகாடு. இதுக்கு பிறகு ஒரு கவர்மெண்ட்டை மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்கல்ல, அப்போ அந்த ஆட்சியாளர்கள் இல்லை, அந்த ஓட்டு போட்ட மக்களை தான் சொல்லணும். உங்கள் தகுதிக்கேற்ற தலைவர்கள் தான் உங்களுக்கு கிடைக்கிறாங்க. ஒரு தடவை கூட உலகத்தில் இருக்க எல்லா நாட்டுக்கும் போய் எல்லா நாடு கொடுக்குற விருதையும் வாங்கி கழுத்தில் மாட்டிக்கிறாரு மோடி. இல்லை, அது அந்த இப்போ ரீசெண்டாக அவங்க ஷெஷல்ஸ் அவார்டில் ஒரு பெரிய சர்ச்சையே வந்துருச்சு. இவருக்காகவே அந்த அவார்டு உருவாக்கப்பட்டு உடனே அது எப்படி வேணால் இருக்கட்டும், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட அவார்டு அவ்வளோதான். அது எப்படி வேணால் இருந்து தொலைச்சிட்டு போட்டோம் கர்மம். உலகத்தில் இருக்க பூமி கோளத்தில் இருக்க எல்லா நாட்டுக்கும் போய் இந்தியாவிலே இந்த பதவியில் இருந்த இந்திய பிரதமர்களே அதிக வெளிநாடுகளுக்கு போனவர் கின்னஸ் ரெக்கார்டு. அதை வாங்கி வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது? எதுக்கு பிரயோஜனம்? அது தம்படி பிரயோஜனம் உண்டாதால். சொந்த நாட்டில் வந்து கற்பனை கட்டாத கொடுமைகள் இழைக்கப்படுது. நிர்வாணமாக பெண்கள் நடத்தி செல்லப்படுகிறார்கள். அந்த இடத்துல போய் பார்த்தா அந்த பெண்களுக்கு வந்து ஆறுதல் சொல்ல துப்பு இல்லாத ஒரு அரசு, ஒரு பிரதமர். இது என்னது? இது நாடா இது உங்களுக்கு? வேறு யார் காலத்தில் எப்படி இருந்ததுன்னா அவங்க போய் அங்கே நட்புக்கார அன்புக்கார நீட்டியிருப்பாங்கல்ல. நவகாலியில் வந்து கொல்லப்பட்ட பொழுது வந்து வெற்று மார்புடன் மகாத்மா காந்தி அங்கே போனார். எந்த பாதுகாப்பும் இல்லை. உச்சகட்ட இந்து முஸ்லீம் கலவரம் நடந்து கொண்டிருந்த நவகாலியில் தேசப்பிதா வெறும் அரை ஆடை உடுத்தி அங்கே போய் அமைதியை நிலைநாட்ட போனார். அவர் என்ன கருப்பு போன பாதுகாப்பு, மஞ்சள் போன பாதுகாப்பாக கேட்டார்? இல்லை குண்டு துளைக்காத ஆடைகளை கேட்டார்? அங்கே போகிறார். இல்லை, நீ பாதுகாப்போடு தான், நீங்கள் பாதுகாப்போடு போன்னு தானே சொல்கிறோம்.
பிரதமரோட பாதுகாப்பில் எந்த காம்ப்ரமைஸுக்கும் இடம் இல்லை. பாதிக்கப்பட்ட பெண்ணை நேரில் பார்த்து ஆறுதல் சொல்கிறது ஒரு ராஜாவோட கடமை இல்லை, ராஜ தர்மம்னுவாங்கல்ல. அந்த இடத்துக்கு அந்த இடத்துக்கே போக முடியல, வர வச்சு பார்க்க முடியாது அந்த துன்பத்துக்கு ஆளான பெண்ணை. அந்த குடும்பம், அந்த பெண்ணோட குடும்பங்கள், அந்த தலைமுறை எப்படி பாதிக்கப்பட்டிருக்கும். கற்பனை செய்ய முடியாத கொடூரத்தை அழைத்திருக்கிறார்கள். என்ன நடவடிக்கை எடுத்தார் பிரதம மந்திரி? அதுக்கு பிறகு அவர் ஜெயிக்கிறார். அதில் கிளைமாக்ஸ் அதுதான். அப்போ இது அதான் கொடூரமான காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து, வெள்ளக்காரன் காலத்தில் கூட இந்த கொடுமைகள் நடந்ததில்லை. ஈவன் டியூரிங் பிரிட்டிஷ் பீரியட் திஸ் ஹஸ் நாட் ஹேப்பன்ட். அப்போ இந்தியர்கள் விடுதலைக்கு தகுதியானவர்களா என்ற கேள்வி தான் வருது. 200 வருஷம் வெள்ளக்காரன் ஆண்டான், இதை 80 வருஷம் கூட முடியலன்னா இது 100 வருஷம் தாண்டாதுன்றாங்க. நல்லா ஞாபகம் இருக்குது, ஜெயலலிதா இறந்த அன்றைக்கி என்னோடய ப்ளம்மர் வீட்டில் வேலைக்காக வந்தவர் சொன்னார். ரொம்ப கேஷுவலாக, அதை படிக்காத மனிதர்கள் தான் இந்தியாவோட பாக்கியவான்கள். அவங்களோட தீர்க்க தரிசனம் யாருக்கும் இருக்குது. அவர் 5ஆம் கிளாஸ் மேலே படிச்சிருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். அழகாக சொன்னார், ரொம்ப கேஷுவலாக சொன்னார். சார் வெள்ளைக்காரன் 200 வருஷம் ஆண்டான் சார், இது போகிற போக்க பார்த்தா 100 வருஷம் தாண்டாது போலையா சார் அப்படின்னா. அது சொல்லி 10 வருஷம் ஆகுது. ஆனால் அது உண்மைன்னு இப்போ தான், அது உண்மையாகிடுமோ தான் நான் பயப்படுறேன் இப்போலாம். ஏன்னா எல்லா ஸ்டேட்லையுமே ப்ரொட்டஸ்ட் நடக்குது. எல்லா ஸ்டேட்லையுமே 200 வருஷம் ஆண்டான் வெள்ளைக்காரன். குஜராத்தில் ப்ரொட்டஸ்ட் நடக்குது, ஃபார்மர்ஸ் ப்ரொட்டஸ்ட்டு. அப்போ இது என்ன இது அந்த மந்திரியை இந்த மினிமம் ஒன் குட் டூ ஆங்கிலத்தில் சொன்னான், குறைஞ்சபட்ச பரிகாரம் அந்த மந்திரியை பதவியில் நீக்க. ஒன்றும் மந்திரிக்கு ஒன்றும் ஆகிடாது, எல்லாம் பல கோடி பல 100 கோடிகள் வச்சுருப்பார். அவர் எல்லா பாதுகாப்பும் உண்டு, பொருளாதார ரீதியாகவும் எல்லா விதத்துலையும். ஆக்சுவலி இந்த மந்திரி வந்து பார்த்தீங்கன்னா ஒடிசாவில் சிஎம் இருக்க வேண்டிய ஒருத்தர். அவர் அங்கேருந்து காலி பண்ணி கூட்டு வந்து ஒடிசாவில் மஞ்சியை வந்து போட்டானுங்க. இவர் ஒடிசாவில் சிஎம் ஆக வேண்டியார். ஆகவே இந்த போராட்டம், இது வந்து மிக கடுமையான காலகட்டத்தை இந்திய சமூகம் கடந்து கொண்டிருக்கிறது. இப்படியே போயிடுது. முத்திர குத்துறான். இன்னைக்கு காலிலேருந்து பாகிஸ்தான் தீவிரவாதிட்டான். இருக்க ஸ்டாண்டர்ட் டைலாகு. எவனுக்காவது ஒரு வாரம் மலைச்சிக்கல்னா கூட ஐஎஸ்ஐ தான் காரணம்னுவானுங்க. எத்தனை நாளைக்கு இந்த பொய்யை சொல்லி வண்டியை ஓட்டுவானுங்க? மிருகத்தனமாக நடந்து கொண்ட டெல்லி காவல்துறை, துணை இராணுவம் அது வந்து அடித்து எல்லா பிரச்சனையும் தீர்த்துடலான்றது தான் அமித்ஷாவோட பாலிசி. எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வு முதல்ல வார்ன் பண்ணுவேன், அப்புறம் கூப்பிட்டு எச்சரிப்பேன். முதல்ல வந்து கண்டுக்க மாட்டேன், 2வது உங்களுக்கு எச்சரிக்கை கொடுப்பேன், 3வது அடிப்பேன். பேசி பிரச்சனை தீர்க்கலாம் என்கிட்ட கிடையாது, நான் பேசுவேன், நீ கேட்கணும். அப்பட்டமான சர்வாதிகாரம். ஜனநாயகத்தின் பெயரால் இந்தியாவில் நடப்பது சர்வாதிகார ஆட்சி. பம்ப்கின் டெமோக்ரஸின்வாங்க. ஜனநாயக மாதிரி தோற்றம் கொடுக்கும், ஆனால் உண்மையில் அது சர்வாதிகாரம். அதான் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு இந்தியாவில். நேற்றைய போராட்டத்தை இந்த மாதிரி கையாளக்கூடிய தைரியம், துணிச்சல் மோடி கவர்மெண்ட்டுக்கு எப்படி வந்தது? குறிப்பாக இளைஞர்கள். உள்துறை அமைச்சகத்தின் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய டெல்லி காவல்துறை மிருகத்தனமாக நடந்து கொண்டது அமித்ஷாவோட பரிபூரண உத்தரவின் பேரிலும் ஆசீர்வாதத்தின் பேரிலும். அடிக்க வேண்டிய அவசியம் உனக்கு என்ன வந்தது? அவங்கள மந்திரியை நட்டாவே கூப்பிட்டு பார்க்குறாரு, அப்புறம் எதுக்கு அடிக்கிறவங்கள? அது என்னென்னா ஒரு வார்னிங், எவனும் தெருக்கு வராதிங்க போராட்டம்னு. ஆனால் இப்போ தான் பஸ்ஸாக கிளம்பி டெல்லி பக்கம் போயிட்டுருக்காங்க. பஞ்சாபில் இப்போ ஃபார்மர்ஸும் போகிறாங்க. ஃபார்மர்ஸ் காலத்தில் குதிச்சாங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப நெருக்கடி ஆகிடும். ஏன்னா பில்ஸ் வந்துகிட்டு இருக்கு, நிறைய பெண்டிங்ஸ் இருக்குது. ஆமாம், அப்கமிங் எலெக்ஷன்ஸ் இருக்குது. இந்திய மக்கள், இந்திய விவசாயிகள், இந்திய மாணவர் பெருசாக ஒன்றும் கேட்கல, வானத்தையே எனக்கு கொடுன்னு கேட்கல. இல்லை, 20,000 கோடி ரூபாயில் பார்லிமெண்ட் கட்டி ஜனங்களோட பிரச்சனை எதுவுமே டிஸ்கஸே பண்ண மாட்டேன், வெறும் புதுசாக பில்லு மட்டும் தான் கொண்டு வரணும். எதுக்கு அந்த பார்லிமெண்ட் ஒரு கேள்வி இருக்குது? எதுக்கு அந்த பார்லிமெண்ட், எதுக்கு எம்பி, எதுக்கு பிரைம் மினிஸ்டர் ஒரு கேள்வி வந்து நேச்சுரலி அந்த கேள்வி எழுவது இயல்பானது. இந்திய ஜனநாயகம் சவக்குழியை நோக்கி போகிறது, எந்த சந்தேகமும் வேண்டாம். இதில் இன்னொரு பக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராகுல் காந்தி சொல்கிறார் ஒரு ஆன்டி யூத் பிஎம்மாக வந்து மோடி இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இந்த ப்ரொட்டஸ்ட்லாம் பண்ணியிருக்க வேண்டியது இவர் தான். அவர் சொல்கிறாருங்க, அவர் களத்துக்கு போயிருக்கணுங்க. அதையும் அவர் அவுட் சோர்ஸ் பண்ணிவிட்டு, புது பிளேயர்கிட்ட அவுட் சோர்ஸ் பண்ணிட்டு ஏன் இருக்காரு? அட்லீஸ்ட் பார்லிமெண்ட்லேயாவது அவங்க ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்கணும்ல. ஆமாம், அங்கே பேச பவன் கேரெல்லாம் ஒருத்தர் 2-3 பேரை போய் பார்க்க வைக்க அனுப்புகிறாரு. பார்லிமெண்ட்லேயே இவர் அதை பேசியிருக்கணும்ல. ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டு வந்திருக்கும். மேகதாதுக்கு டிஎம்கே வந்து ஒத்திவைப்பு தீர்வு. அட்லீஸ்ட் இதை தான் இவங்க பதில் பேசுகிறாங்க. முதல்ல நீட் விஷயத்துக்கு சால்வ் பண்ணிட்டு வரலாம் அப்படின்ட்டு அதை பேச மாட்டாங்க. போன பார்லிமெண்ட் செஷன் அப்படி தான் அந்த நவராணையோட புக்கை வச்சுட்டே வந்து பார்லிமெண்ட் செஷன் முடிச்சு விட்டாங்க. பார்லிமெண்ட்டை ப்ராப்பராக யூஸ் பண்ணுறாங்களா, சட்டசபையை ப்ராப்பராக யூஸ் பண்ணுறாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அவ்வளோதான் வலையில் மோடி கவர்மெண்ட் அவருக்கு பாலிசி. பார்லிமெண்ட் நடக்காமல் இருக்குது நல்லது. பார்லிமெண்ட்டே நடக்கூடாது. எதை பற்றியும் பேசாமல் பில்லெல்லாம் வித்தவுட் டிஸ்கஷன் பாஸ் பண்ணிடணும்.
ஒரு விதத்தில் இதுக்கு வந்து அதுக்கு எதிர்க்கட்சிகள் இரையாகி கொண்டிருக்கிறார்கள் தான் நம்ம பார்க்கணும். எனவே தே ஆர் சக்கம்பிங், தே ஆர் வாக்கிங் இன் டு த ட்ராப். சார் இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டிலேருந்து சோகமாக சொல்ல வேண்டிய விஷயம்னா இந்த மாதிரி நீட் சார்ந்த ப்ரொட்டஸ்ட்லாம் ஃபஸ்ட்டு பண்ணதே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு சார்ந்த சவுத் சைடு ஸ்டேட்ஸ் தான். இப்போ தமிழ்நாடு வந்து ரொம்பவே சைலண்ட்டாக இருக்குது. இதில் ஒரு பக்கம் ஐடி விங்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா விஜய் வந்து தந்தர் மந்தர் போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸை கிரியேட் பண்ணி நார்த் இந்தியன் மீடியாவில் வந்து தமிழ்நாடு கேவலமாக பேச அளவுக்கு ஆக்கி வச்சிட்டாங்க. அவர் போகவே இல்லை, அதெல்லாம் ஃபேக் நியூஸ், ஃபேக்காக ஜென்ரேட் பண்ணி போடுறாங்க சொல்லிட்டு நார்த் இந்தியன் மீடியா ஃபுல்லாக வந்து விஜய் வரலன்றதை திருப்பி பேசிட்டாங்க. இவங்க வந்தாங்கன்னு போட்ட 2-3 வீடியோ அங்கே வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 100 வீடியோ போட்டுட்ருக்காங்க. எதுக்கு தேவையில்லாத ஒரு பப்ளிசிட்டின்னு ஒரு கேள்வி இல்லை, அது வேறு விஷயங்க. அது அவங்களுக்கு வேகணும். இதில் நான் பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை, இது அற்பத்தனமான விஷயம். மேஜர் இஷ்யூஸை பேசும்போது இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க ஐடி விங் என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியாது. அது ஐடி விங்கில் கீழ்மட்டத்தில் இருக்கும் எவனோ செஞ்சுருப்பான். இஷ்யூ அது கிடையாது. இஷ்யூ மச் பிக்கர். இல்லை, அதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேற்று டெல்லியில் பேசின ஒரு லேடி என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து தமிழ் ரெசிடென்ட், இங்கே தான் டெல்லியில் தான் வந்து இருக்கேன், ரொம்ப நாளாக வந்து இருக்கேன். ஆமீர் கானும் வந்து வரல. போன வாட்டி அண்ணா சார் ப்ரொடெஸ்ட் பண்ணப்போ அமீர் கான், ஷாருக் கான்லாம் வந்திருந்தாங்க. இந்த வாட்டி இவங்க யாருமே வரவே இல்லை. ஆனால் என்னென்னா அமீர் கான் தான் வந்து சோனம் வாங்சுக்கோட ஃபிலிமில், அந்த நண்பன் ஃபிலிமில், 3 Idiots ஃபிலிமில் சோனம் வாங்சுவோட கேரக்டர் தான் வந்து அமீர் கான் பண்ணியிருந்தார். அவரும் வரல. இதே படத்தை தமிழ் நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பண்ணியிருந்தார். அமீர் கான் கூட பரவாயில்ல, ஒரு ரியல் ஹீரோவாக இருந்துட்டு போகிறாரு. பட் இவர் வந்து சிஎம்மாக இருக்கார், இவரும் பேசலையே அப்படின்ற விஷயத்தை அவங்க வந்து அங்கே வந்து இருக்கிறாங்க. இல்லை, அது நியாயமானது. விஜய் பேசியிருக்கணும், விஜய் அது கருத்து தெரிவிச்சிருக்கணும். அந்த பெண்மணியோட கருத்து தமிழகத்தை சேர்ந்தவர் என்ற அவர் தான் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் டெல்லியில் செட்டில் ஆனாங்க. கண்டிப்பாக முதலமைச்சர் விஜய் இது குறித்து கருத்து தெரிவிக்க வேண்டும். எல்லா விஷயத்துலையும் மௌனமாக இருக்கமா, இதுலேயும் ஒரு மௌனமாக இருப்பது என்பது ஏற்புடையதில்லை. இப்போ திமுகலேருந்து ஆராசா போய் எங்கள் பார்த்து போராட்டக் குழுவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. நேற்று எங்கே போனார் ராஜான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்லை, அன்னைக்கு முந்தா நாள் போய் ஆதரவு தெரிவிச்சிட்டார். அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. விஜய்க்கு வாய் திறக்கணும். கண்டிப்பாக சிஜேபி ப்ரொட்டஸ்ட் பற்றி விஜய் கருத்து தெரிவிக்கணும். எதை பற்றியும் கருத்து தெரிவிக்க மாட்டேன், மாதம் ஒரு தடவை மக்கள்கிட்ட பேசுவேன், அதில் சொல்லிவிடுன்றதெல்லாம் ஏற்புடையதல்ல. நிச்சயமாக அது தவறான அணுகுமுறை. இவ்வளோ நேரம் உங்களோட பண்ணான்னு நன்றி சார். நன்றி சார்.